சிறந்த தேவன், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த ஒரு நல்ல தகப்பன் நீர். இந்த நேரத்துல அப்பா அந்த சண்டே ஃபெலோஷிப்பை உம்முடைய கரத்துல நாங்க வைக்கிறோம். என் தேவன் நீர் உண்மையுள்ளவராகவே எங்க வாழ்க்கையில இருக்கிறீங்க. நன்மையான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்து கொண்டே இருக்கிறீங்கப்பா, செய்து கொண்டே இருக்கிறீங்க. நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, எங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அவ்வளவு நல்ல தேவன், நல்ல தேவன். உடைய பிரசனத்துல எங்களை அப்படியே விட்டு கொடுக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரே உடைய கரத்துல எங்களை அப்படியே விட்டு கொடுக்கிறோம். இந்த ஃபெலோஷிப்பை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக்கோங்க. தேவ ஆவியானவர் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. உடைய புதிய கிருபைகளினால் நிரப்புங்க ஆண்டவன். Fill them with your new grace, new anointing, fresh fire. Yes, Father. ஒவ்வொருத்தர் மேலும் தேவ ஆவியானவர் அப்படியே நிரப்புங்கப்பா, இறங்குங்கப்பா. எஸ் ஜீசஸ். நாங்கள் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய், நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்கு நீர் செய்ய வல்லமை உடையவர். உம்முடைய வல்லமை எங்களுக்குள் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தொடங்கினவர் முற்றுமுடிய நடத்த நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க, உண்மையுள்ளவராக இருக்கிறீங்கப்பா. அநேக காரியங்களை முடித்துட்டு தான் எங்களை தொடங்கி இருக்கிறீங்கப்பா எங்களுக்குள்ள. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எங்க குடும்பத்தை உம்முடைய கரத்துல விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன். நீர் குடும்பத்தின் தேவன். எஸ் ஃபாதர். He loves family. குடும்பங்கள் சந்தோஷமா இருப்பது தேவனுடைய விருப்பம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தவங்க எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், இந்த வீட்டுக்குள் ஒரு நிம்மதி, தெய்வீக சமாதானம் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இந்த உம்முடைய சமாதானம், ஐக்கியம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை அப்படியே டிக்ளேர் பண்றேன்ப்பா, கட்டளை இடுகிறேன். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உடைய சமாதானத்தினால் ஒவ்வொருத்தரும் நிரப்பப்படுவார்களா. உடைய சந்தோஷம் அந்த வீட்டுக்குள்ள நிரம்பட்டும்பா. எந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் மேற்கொள்ளுவதாக உங்களுடைய சந்தோஷம் மேற்கொள்ளட்டும். Let your joy fill, overflow right now in Jesus' name. Let your joy fill, Lord. Let your peace settle in their life. உங்களுடைய சமாதானம் அப்படியே இங்க நிரம்பட்டும், 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 நிரம்பட்டும். காரமஹந்து ரபாஹந்த ரஹதுரே வேலே ஹாந்தரே லிமாஹம் ரஹதுரோபோ ஷஹத ரஹதலியாந்துனேமே. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்று காண்கிற இந்த எகிப்திய அடிமைத்தனத்தை வாழ்க்கையில் என்றும் காண்பதில்லை ஆண்டவர். எஸ் ஃபாதர். நாங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், அடிமைகள் அல்ல, சூழ்நிலைகளுக்கு அடிமைகள் அல்ல ஆண்டவரே. எஸ் ஃபாதர். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய குமாரர்களாக எங்களை அழைத்திருக்கிறீங்க ஆண்டவரே, அழைத்திருக்கிறீங்க. ராஜாக்களாக வைத்திருக்கிறீங்க. உமோடு இருக்கிற ஆசாரியர்களாக எங்களை அழைத்திருக்கிறீங்க. உமோடு உட்கார வைத்திருக்கிறீங்க. உமோடு உயிர்த்தெழுந்து இருக்கிறோம் அப்பா. மரணத்துக்கு எங்கள் மேல அதிகாரம் கிடையாது, எங்க குடும்பத்தின் மேல கிடையாது, எங்க எல்லையில இருக்க முடியாது. பயமும் திகிலும் எங்க பக்கத்துல இருக்க முடியாது. எஸ் ஃபாதர். உங்களுடைய பாதுகாப்பு ஒவ்வொருத்தர் மேல இருக்கிறதப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல இருக்கு, அவங்க வேலையில இருக்கிறது, அவங்க எதிர்காலத்துல இருக்கிறது, அவங்க பிசினஸ்ல இருக்கிறது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா.
இந்த நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், சந்தோஷத்தின் நாள், சமாதானத்தின் நாள், அற்புதத்தின் நாள். இது எங்களுடைய நாள். நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். நன்மையான காரியங்கள் எங்க குடும்பத்தில் நடக்கிறது. எங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் எல்லை எங்கும் சமாதானம். நான் போகிற இடமும் சமாதானம். நான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல தெய்வ சமாதானம். நிரம்புகிறதற்காக நன்றி. உங்களுடைய பாதுகாப்பு இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு உணவுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை போஷிக்கிற நல்ல தகப்பன் நீர். எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு பணத்துக்காக, சந்தோஷத்திற்காக, ஒவ்வொரு காரியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. விட்டு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த சண்டேயை நாங்க பிளஸ் பண்றோம். இந்த ஐக்கியத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் மாறி மாறி ஒவ்வொருத்தரையும் நாங்க ஆசீர்வதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இல்ல கலந்து கொண்டு இருக்கிற, ஒருவேளை யூடியூப்ல இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இந்த கிருபைகள் பெருகட்டும். உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 Thank you. Thank you. Thank you all. இந்த சண்டே ஃபெலோஷிப்க்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். வாய்ஸ் கிளியரா இருக்கா? கேட்கவே இல்லை. ஆடிபிளா இருக்கா? ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆனா பொறுத்துக்கோங்க. இன்டர்நெட் வந்து ரீசெண்டா கொஞ்சம் எப்பவுமே தான், பட் நேத்தும் கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அதனால வாய்ஸ் மட்டும் கிளியரா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். How you feel? ஹாப்பியா இருக்கீங்களா? ஒரு நாளுக்கு அப்புறம் மீட் பண்றேன். ஸோ நேற்று இரவு மென்டார்ஷிப் மீட் வைக்க முடியல. ஏன்னா நான் வீட்டில் இல்லை, நாங்கள் வெளியே இருந்தோம். ஸோ வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, முக்கியமான வேலையா. ஸோ அதனால சரி காலையிலேயே ரெண்டும் சேர்த்தே பண்ணிடுவோம் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட். ஓகே, எல்லாம் ஹாப்பியா இருக்கிறீங்க. ஓகே. ஸோ ஒரு பைபிள் சாப்டர் வாசிக்கலாமா? வாசிக்கலாம். நான் அப்புறம் பேசுங்க. வாசிக்கலாம்னு சொல்லிட்டு யாருமே நீங்க ஆன் பண்ணி பேச மாட்டேங்கிறீங்க, வாசிக்க மாட்டேங்கிறீங்க. வாசிக்கிறவங்க நான் ரெடின்னு மட்டும் எனக்கு போடுங்க பார்க்கலாம். குறைஞ்சது ஒரு 5 பேராவது என்ன பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். புதிதாய் வரவங்களை நான் வெல்கம் பண்றேன். யாராவது நியூ பீப்புள் இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வெல்கம் நியூ பீப்புள். பேர் வந்து நீங்க வந்து உங்க நேம் தான் இதுல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்ல ரீநேம் பண்ணுங்க. ஸோ தட் உங்களை நான் தெரிந்து கொள்வேன். புதிதாய் ஃபர்ஸ்ட் டைம் பிரதர், நான் வந்து ஜூம் ஃபெலோஷிப்புக்கே நான் இப்பதான் வரேன். உங்களை ஃபேஸ்புக்ல பார்த்துருக்கிறேன், யூடியூப்ல பார்த்துருக்கிறேன், பட் நான் இப்போ இந்த ஜூம்லையும் கனெக்ட் ஆயிருக்கேங்கிறவங்க நீங்க சேட்ன்னு இருக்கும் பாருங்க, அதுல போயிட்டு உங்க பெயர் போடுங்க. ஊர் நியூவா இருக்கிறவங்க, நியூனா எனக்கு தெரியாம இருக்குது, இப்ப எனக்கே அறிமுகம் இல்லாம இருப்பீங்க இல்லையா, அதனால ஸோ போடுங்க பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது நியூவா இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுவோம். சில டைப் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் பிரதர் அந்த நேரத்துல எனக்கு டைப் பண்ண முடியல அப்படின்னு, டைப் பண்ண முடிந்தவங்க போடுங்க. கவிதா தினகரன் ஃப்ரம் எந்த பிளேஸ் போடுங்க. சிஸ்டர் வி வெல்கம் யூ. ஸோ எல்லாம் வெல்கம் பண்ணுங்க. அப்புறம் லக்ஷ்மி ஃப்ரம் சென்னை, ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் ஜாயினிங். ஓ தேங்க்யூ. ஸோ கவிதா சிஸ்டர் ஃப்ரம் மதுரை, ஓகே வெல்கம் சிஸ்டர், வெல்கம். ஸோ வேற யாராவது இருந்தாலும் போடுங்க. யூடியூப்ல ஒருவேளை நியூவா பார்த்துக்கிறவங்களும் உங்களையும் வெல்கம் பண்றேன். எல்லாம் வெல்கம் போடுங்க பார்க்கலாம். பிளஸ் பண்ணுங்க அப்படியே அவங்க பேரை சொல்லி, அவங்க ஃபேமிலிய எல்லாரும் ஆசிர்வதிங்க. வாழ்க்கை சகல நன்மைகளினால் நிரம்புவதாக. அடுத்தது புஷ்பா சிஸ்டர் ஃப்ரம் திருச்சி, ஓகே குட் நியூ. ஸோ 3 பேரா? அடுத்தது வேற யாராவது இருந்தாலும் நீங்க சாட்ல வந்து போடுங்க, உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்களாம். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், கம்பல்ஷனே கிடையாது நம்ம ஃபெலோஷிப்ல, கம்பல் பண்ணவே மாட்டோம் என்னைக்குமே. ஆனா உங்க மனசுல உங்க இருதயத்துல பிடிச்சி நீங்க வந்து ஐயோ நான் தொடர்ந்து இதுல இருக்கணும், ப்ரேயர்ல அட்டன் பண்ணணும், மார்னிங் ப்ரேயர் அட்டன் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா
நீங்க தொடர்ந்து இருக்கலாம், எங்க கூட கனெக்டடா இருக்கலாம். இங்க நிறைய உங்களை மாதிரியே ஃபேமிலிஸ் கனெக்ட் ஆகி பல வருடங்கள் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால உங்களை நாங்க சந்தோஷமா வெல்கம் பண்றோம். இது என்னன்னா, இப்ப நீங்க வந்து சேர்ந்த இடம் வந்து ஒரு சட்ட திட்டங்கள் உள்ள ஒரு ஸ்தாபனம் கிடையாது. இது அன்பு பாசம்லாம் நிரம்பி இருக்கிற கூட்டங்கள். இங்க இருக்கிறவங்க எல்லாம் அத வேல்யூ பண்ணக்கூடியவங்க. அதனால உங்களை நாங்க வேல்யூ பண்றோம். உங்களை நாங்கள் கனமாக நினைக்கிறோம். தேவனுடைய அன்பு உங்களை எல்லாரையும் நிரப்புவதாக. எல்லாரும் ஒரு ஆமீன் போட்டுருங்க பார்க்கலாம் நான் சொன்னதுக்கு. தேங்க்யூ ஆல். சரி, யாரெல்லாம் ரெடி? பைபிள் எடுத்துறீங்களா? பைபிள் எடுத்தாச்சா? சாப்டர் மட்டும் வாசிக்கலாம். ஸோ சண்டே நம்ம எப்பவுமே ஒரு சாப்டர் வாசிப்போம் இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாப்டர் வாசிச்சு, அதனால இதை வாசிக்கலாம். யோவான் எடுத்துக்கோங்க பார்க்கலாம். ஜான்ல சாப்டர் சொல்றேன். பைபிள் எடுத்துக்கோங்க, பைபிளை ஓபன் பண்ணுங்க, யோவான் எடுங்க. ஜான் சாப்டர் 17. யோவான் 17வது அதிகாரம். So John chapter 17. One minute. நான் மைக் வந்து எனேபிள் பண்றேன், கொஞ்சம் 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. யோவான் 17வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. இதுல எத்தனை வசனம் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி 5 வேர்ஸ் வாசிங்க. ஒருத்தங்க 5 வசனம் வாசிக்கணும். தெளிவா எல்லாரும் கேட்குற மாதிரி வாசிங்க. ஓகேங்களா? ஒருத்தங்க வாசிக்கும் போது மற்றவங்க மியூட் பண்ணிருங்க. ஒருத்தங்களா வாசிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க சிஸ்டர். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தர்ல யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். ஆமேன். நீர் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவற்றை இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். ஆமேன். நான் இனி உலகத்தில் இரேன். வாசிங்க. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன்.
நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமையின்றி காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறது அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஆமென். Amen. Amen. Thank you. Thank you all. யோவான் 17வது அதிகாரம் நம்ம வாசித்தோம். ஆனா இது ஒரு அற்புதமான, மிகவும் பவர்ஃபுல்லான சாப்டர். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் சாப்டர். இயேசு கிறிஸ்துவை குறித்த மொத்த காரியமும், ஜீசஸ் ஏன் பூமிக்கு வந்தார், அவர் என்ன பண்ணாரு, கம்ப்ளீட் பர்பஸும் இந்த ஒரு சாப்டர் புரிந்துட்டா நமக்கு புரிஞ்சிடும். அந்த அளவுக்கு ரகசியங்கள், சீக்ரெட்ஸ் ஆஃப் த காஸ்பல், அது யோவான் 17 நீங்க வாசிச்சீங்கனாலே புரியும். அதனால இத மெடிடேட் பண்ணுங்க அடிக்கடி, யோவான் 17 அதிகாரத்தை. ஓகேயா? எல்லாம் ஓகேன்னு போடுறீங்க? எஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். இதுல எனக்கு ஒரு முக்கியமா நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த சாப்டர்ல. அதுல மெயினா ஒரு பாத்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் விசுவாசித்துட்டு இருந்த காரியங்களை விட சில காரியங்கள்லாம் உங்களுக்கு கான்ட்ரடிக்ஷனா கூட இருக்கும். எப்படின்னா கான்ட்ரடிக்ட் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே சொல்லுகிற ஒரு காரியம், எல்லா மகிமையையும் நான் யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எல்லா மகிமையும் யாருக்கு கொடுக்கணும்? சொல்லுங்களேன். மகிமையை நாம யார் கொடுக்கணும்? ஆண்டவர் கொடுக்கணும், இல்லையா? நீங்க ஏசாயா, ஐ திங்க் ஏசாயால வாசிச்சீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு இல்லையா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு? என்னுடைய மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், விக்கிரகங்களுக்கு கொடுக்க மாட்டேன், யாருக்குமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா? யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? யாரெல்லாம் கேட்டிருக்கிறீங்க? வாசித்திருக்கிறீங்க?
தேவன் வந்து என்ன தன்னுடைய மகிமையை ஒருவருக்கும் ஷேர் பண்ண மாட்டாரு, ரைட்? ஒருவரும் ஷேர் பண்ண மாட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பாருங்க, இது வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி ஜெபம். அவர் வந்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய சீஷர்களை கூப்பிட்டுக்கிட்டு ப்ரே பண்றாரு இல்லையா? அப்படி ப்ரே பண்ணும்போது அவர் ஜெபிக்கிற ஜெபத்துலதான் இதை நம்ம வாசிக்கிறோம். அவரு சொல்ற காரியங்களை பாருங்க. ஒன்னஸ பத்தி பேசியிருப்பாரு. அதுல மெயினா முக்கியமா மகிமையை எத்தனை வசனம் இருக்கு? 22 பாருங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை. இயேசு கிறிஸ்து தேவனை பார்த்து சொல்றாரு, எப்பா என் மேல உங்க மகிமைய என்ன வச்சிருக்கிறீங்க, எனக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறீங்க. அந்த மகிமை தான் என்னை வந்து இந்த பூமியில உம்மோடு உம்முடைய குமாரனாக நான் இருக்க, அந்த மகிமைதான் காரணம். சோ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் என் பிதாவாகிய நீங்களும் ஒன்னா இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒன்னஸ்ல இருக்கிறோம். இந்த ஒன்னஸ்ல, இந்த ஒருமையில என்னை விசுவாசிக்கிற என் பிள்ளைங்களும் எல்லாரும் அதுக்குள்ள இருக்கணும். சோ அவங்க இருக்கணும்னா நீங்க எனக்கு கொடுத்த மகிமைய நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன். நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து தன் வாயினால சொன்னது, நான் அவர்களுக்கு கொடுப்பேன். கொடுப்பேன் கூட போடல, எப்படி போட்டிருக்கு பாருங்க, கொடுத்தேன். பாத்தீங்களா? கொடுத்தேன் அப்படின்னா என்ன? முடிந்ததா பேசுறார். தேவனுடைய மகிமை இப்ப யார் மேல இருக்கு சொல்லுங்க? தேவனுடைய மகிமை யார் மேல இருக்கு சொல்லுங்க? தேவனுடைய மகிமை யார் மேல இருக்கு? நான் வசனத்தை தான் நான் சொல்றேன். இது என் பிரசங்கமே கிடையாது. பட் இந்த சாப்டர் வாசித்ததுனால இந்த காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா பொதுவா சில பிரசங்கங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நானே நிறைய கேட்டிருக்கேன். நானும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த வசனத்தை வாசிச்ச அப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ நம்ம வந்து இதுக்கு ஆப்போசிட்டால பேசிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? நம்ம அப்படி சொல்றது தவறு கிடையாது. ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக, தவறு கிடையாது. இப்ப நம்மளே சொல்லலாம், நானும் சொல்லுவேன். ஏன்னா லெட் யுவர் நேம் பி க்ளோரிஃபைட், எல்லா மகிமையும் உமக்கு ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், தவறு இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதா எனக்கு கொடுத்த மகிமைய நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்ப இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த மகிமை இப்ப யார் மேல இருக்கு? நம்ம மேல இருக்கு. இந்த மகிமை, குளோரி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கான். இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்னன்னா ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஒப்பீனியன். ஒப்பீனியன்னா தமிழ்ல என்னங்க? யாராவது தமிழ்ல தெரியுமா? ஒப்பீனியன் சொல்லுவாங்கல்ல, இவங்களை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கு எனக்கு. நல்ல தமிழ்ல சரியான வார்த்தை என்ன வார்த்தை? ஒரு அபிப்பிராயம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு கருத்துன்னு சொல்லலாமா, இல்ல அபிப்பிராயம்? அபிப்பிராயம், ரைட். அபிப்பிராயம் வந்து கொஞ்சம் எக்ஸாக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லலாம், இவங்களை பத்தின நல்ல அபிப்பிராயம் இருக்கிறது. அபிப்பிராயம் அப்படி எடுத்துக்கலாமா எல்லாரும்? ஓகேயா? சோ இந்த மகிமைங்கிற வார்த்தைக்கு ஒரு இன்னொரு அர்த்தம் வந்து அபிப்பிராயம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பிதாவே நீங்க என் மேல ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கிறீங்க, ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கிறீங்க. யூ ஹாவ் அ ஒப்பீனியன் அப்பான் மீ. அந்த அபிப்பிராயத்தை நீங்க என் மேல என்ன நினைச்சிருக்கீங்களோ, என்ன குறித்து பிதாவாகிய தேவன் நீங்க குமாரனாகிய இயேசுவை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதே இடத்துல இவர்களையும் நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இயேசு. அந்த மகிமைய, அந்த ஒப்பீனியனை, அந்த கருத்தை இவங்க என்ன விசுவாசிக்கிறாங்க என் பிள்ளைங்க, இவங்க மேலையும் நான் வைக்கிறேன்.
அதுதான் நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமையை, நீர் என்னை பார்த்து சொன்ன வார்த்தைகளை இவங்க மேலயும் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் புரியுது? எவ்வளவு சூப்பர்ல? யாரெல்லாம் சூப்பர் நினைக்கிறீங்க? பிதாவாகிய தேவன் இயேசுவை பார்த்து சொல்றாரு, என் பிரியமானவன், இவன் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அப்படித்தானே சொல்றாரு இல்லையா? இப்ப ஜீசஸ் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் பார்த்துதான் என்ன சொல்றாராம்? பிரியமானவனே, பிரியமானவளே. சோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெரிய சுவிசேஷங்க. இதான் காஸ்பல். இயேசு எப்படி பிதாவுக்கு எவ்வளவு அன்பான ஒரு குமாரனோ, இந்த பூமியில இருக்கும் பொழுது பிதாவும் இயேசுவும் அப்படி ஒரு ஒன்னஸ்ல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். இப்போ உங்களை என்னை எங்க வச்சிருக்கிறாரு? அந்த இடத்துல வச்சிருக்கிறார். 23வது வசனத்துல பாருங்க, என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். 23வது வசனம் எல்லாம் பைபிள்ல இருந்தா அத அப்படியே பாருங்க. உங்க பைபிள்ல தான் இருக்கு, என் கையில இருக்கிற பைபிள்ல தான் இருக்கு. ஒன்னஸ்ல நாம தேறினவர்களாக இருக்கும்படி, எந்த ஒன்னஸ்ல? பிதாவாகிய தேவன் இயேசுவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்துல நாமளும் தேறினவர்களாக, நம்மளும் அந்த ஐக்கியத்துல தேறினவர்களாக இருக்கும்படி வேண்டுகிறாராம் இயேசு கிறிஸ்து. நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல, இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தையை பாருங்க, நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு. நல்லா பாருங்க, சூப்பரா ஒரு பிரேயர் பண்றாரு. உலகம் அறிந்து கொள்ளுமா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? எல்லாரையும் போய் என்ன பண்ணணும்? எல்லாரும் இயேசுக்குள்ள வாங்க, இயேசுக்குள்ள வாங்க, இயேசுக்குள்ள வாங்க, இயேசுக்குள்ள வாங்க அப்படி சொல்லுவது தவறு அல்ல. ஆனா என்ன பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன போட்டிருக்கிறாரு? ஜீசஸ் என்ன பேசியிருக்கிறாரு? உலகமே அறிந்து கொள்ளுமாங்க. they know. எதை தெரிந்து கொள்வாங்களாம்? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மளை நேசிக்கிறத இந்த உலகமே அறிந்து கொள்ளுமா. இது எவ்வளவு பெரிய குட் நியூஸ். நீங்க உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, உங்க ஆபீஸ்ல உள்ளவங்க அவங்க நீங்க வாயிலேயே சொல்லாமலே அவங்களே அறிந்து கொள்வாங்களாம். நீங்க வணங்குற, நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்களை நேசிக்கிற அந்த அன்பை. எவ்வளவு பெரிய விஷயம். உங்க வீட்டுல நீங்க மட்டும்தான் இயேசுவை ஏற்றிருக்கீங்க, நீங்க மட்டும்தான் ஜெபிக்கிறீங்க, இல்ல நீங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கீங்கன்னா ஜீசஸ் சொல்றாரு, இப்ப உன் வீட்டுல இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்வார்களாம். they will know. இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? இது இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். இந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்கா படலையா? இஸ் இட் ஆன்சர்ட் ஆர் நாட் ஆன்சர்ட்? இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் பண்றாரு பிதாவு கிட்ட. இந்த ஜெபம் கேட்கப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா? சொல்லுங்களேன். இது அன்ஆன்சர்டு ஜெபம் அல்ல, இது ஆன்சர்டு ஜெபம். அப்படின்னா கட்டாயமா இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருக்கும். கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காதா? இவர் யாருக்காக ஜெபம் பண்றாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை யாருக்காக பண்ணுகிறார்? அமெரிக்காவில் இருப்பவர்களுக்காகவா, லண்டனில் இருப்பவர்களுக்காகவா, இல்ல அம்ஜிக்கரையில் இருப்பவர்களுக்காகவா? சொல்லுங்களேன். யாருக்காக ஜெபம் பண்ணுகிறார்? நம்ம எல்லாருக்காக ஜெபம் பண்றார் இல்லையா? விசுவாசிக்கிறவங்க இவர்கள் மூலமாய் விசுவாசிக்கிறவர்களுக்கும். அப்ப இந்த ஜெபம் கேட்கப்பட்ட ஜெபம். அதனால நீங்க தைரியமா என்ன பண்ணுங்க? இப்ப கேட்டுட்டு இருக்கீங்களா? தைரியமா விசுவாசிங்க. நம்ம இப்ப என்ன வேலை? நம்ம பிலீவ் பண்ணா போதும். என்ன பிலீவ் பண்ணணும்?
என் தேவன் என்னில் அன்பா இருக்கிறதை என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் தானாக அறிந்து கொள்வார்கள். They will know. ஏன்னா அடுத்த லைன் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அவர்களிலும் நீர் என்னிலும். இதை எல்லாரும் ஒரு கற்பனை பண்ணுங்க பார்க்கலாம். நான் அவர்களிலும் நீர் என்னிலும். சரி, எல்லாரும் அப்படியே கொஞ்சம் நான் சொல்றத கிளியரா கேக்குதுல்ல? நான் சொல்றத அப்படியே யோசிங்க. முத வந்து நான் அவர்கள்ங்கிறது யாருங்க? 23வது வசனம், ஜான் சாப்டர் 17 verse 23. யோவான் 17வது அதிகாரம் 23வது வசனத்தை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் அப்படிங்கிறது யாரு சொல்லுங்க? இயேசு. சொல்லுங்க, இயேசு. அவர்கள் அப்படின்னு போட்டிருக்கிறது யாரு? நாம. சொல்லுங்க, நீ. இப்போ இயேசு சொல்றாரு நான் அவர்களிலும். அப்படின்னா இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க, உள்ள இருக்கிறாரு. உங்களுக்குள்ள இருக்கிறாரா? அப்படித்தானே போட்டிருக்கேன், நான் அவர்களிலும். சோ இப்ப இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீர் அப்படின்னு போட்டிருக்கல, நீர் அது யாரு? சொல்லுங்க, நீர் யாரு? நீர் போட்டிருக்கல, அது யாரு? இதுல நான் வந்து இயேசு, அவர்கள் வந்து நீங்களும் நானும். நீர் வந்து யாரு? சர்வ வல்லமையுள்ள ஃபாதர் காட், பிதாவாகிய தேவன். அவர் எங்க இருக்கிறாரா? இயேசுக்குள்ள இருக்கிறாரா? அப்படிதானே? இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இயேசுக்குள்ள இருக்கிறாரு. அப்போ பிதா உண்மையிலே எங்க இருக்கிறாரு? குழப்பமா இருக்கா? இயேசு உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இயேசுக்குள்ள இருக்கிறாராம். அப்போ பிதாவாகிய தேவன் எங்கதான் இருக்கிறாரு? பாருங்க, நமக்குள்ளதான் இருக்கிறாரு. இதை மட்டும் புரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு அப்படியே உள்ள அப்படியே இறங்கிடுச்சுன்னா கவலைங்கிறதே இருக்காதுங்க, பயங்கிறதே இருக்காது. ஏன்னா இந்த வசனம் வந்து பொய்யே ஆகாது. யாரெல்லாம் வசனம் இந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை வந்து சும்மா ஏதோ சும்மா அடிச்சு விட்டாரியா? சிலர்லாம் சொல்லுவாங்களே, வாயிலேயே வடை சுடுறாங்கப்பா, சும்மா வாயில சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ இயேசு கிறிஸ்து சும்மா சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? இயேசு கிறிஸ்து வாயில ஒண்ணு வந்ததுன்னா, வார்த்தை வந்ததுன்னா அந்த வார்த்தை கிரியை செய்தே ஆகும். அந்த வார்த்தை சத்தியம் உள்ளது. இட் இஸ் ட்ரூத். சத்தியங்க. புதிய உடன்படிக்கை என்பது ஏதோ ஐயோ வாங்கயா அங்க தூரத்துல எங்கேயோ ஆண்டவர் இருக்கிறார், கதறி அழுது கெஞ்சி மண்டாடி முழங்கால நின்னு கதறி அவரை பிடிச்சு இழுத்து அற்புதம் நடக்கணும்னு அவரை அப்படின்னு தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். பிசாசு போய் சொல்லி வச்சிருக்கான். மதம், கிறிஸ்தவ மதம் மனுஷனை அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆமா, நான் கிறிஸ்தவ மதமே கிடையாது. ஐ எம் நாட் பிலாங் டு எனி கிறிஸ்டியன் ரிலீஜியன். ஐ பிலாங் டு கிரைஸ்ட். யாரெல்லாம் என்ன மாதிரியே நான் மதத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் அப்படின்னு பிலீவ் பண்றீங்களா? யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஏசு கிறிஸ்து மதத்தை உருவாக்க வரலைங்க, மனுஷன் உருவாக்கிட்டான். அன்னைக்கு டினாமினேஷனை போட்டு இந்த சர்ச்சு அந்த சர்ச்சுன்னு டினாமினேஷனை போட்டு என்ன பண்ணிடுறான்? மதத்தை உருவாக்கி வச்சிருக்கிறான். மனுஷங்க ஜனங்க பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்துக்கு வார்த்தை புரியுதோ இல்லையோ, அந்தந்த பாஸ்டருக்கு பயந்துகிட்டு இருக்கிறான். மதத்தை உருவாக்க வரலைங்க. மதம் மனிதனால் உருவாக்கப்பட்டது. மத சட்டங்கள், சிட்டங்கள் இதெல்லாம் மனுஷன் உருவாக்குனது. கிறிஸ்து உறவை உருவாக்குனார். சொல்லுங்க, உறவு. உறவின் அடிப்படையில இல்லைன்னா அது தேவனுடைய ராஜ்யமே கிடையாது. இஃப் இட் நாட் அண்டர் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் நாட் கிரைஸ்ட். ஒரு உறவே இல்லை அப்படின்னா அது மதம். இட் டசன்ட், இது அது கிறிஸ்துவை பற்றினதே அல்ல. இயேசு கிறிஸ்து மதத்தை உருவாக்க வரல, அவரோடு ஒரு நல்ல உறவை உருவாக்க வந்தார். ஃபர்ஸ்ட் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவு, ரிலேஷன்ஷிப் வித் காட். அதுதான் அந்த உறவு புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம எல்லாரோடும் இருக்கிற உறவு.
ஐக்கியம். இதுதாங்க கிரைஸ்ட், இதுதாங்க கிறிஸ்தவம். நம்ம ஆபீஸ்ல பக்கத்துல இருக்கிறவனை நேசிக்க முடியலனா, அவங்கள அக்செப்ட் பண்ண முடியலனா, நம்ம பக்கத்து தெருவுல நம்ம வீட்டுல நம்ம பாக்குற ஜனங்களை அவங்கள நேசிக்க முடியாத அளவுக்கு ஒண்ணு பண்ணுதுன்னா அது மதம், அது ரிலீஜியன். பாருங்க, அது ஏன் அப்படின்னா இந்த சத்தியம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கடவுள் வந்து எங்க இருக்கிறாரு? எங்கேயோ இருக்கிறாருப்பா, தூரமா இருக்கிறாரு. ஆமா, கேப் இருக்கு. அந்த கேப்ல வந்து வாங்க நம்ம எல்லாம் இந்த கேப்ல போய் நிப்போம் அப்படின்னு மதம் பாவம் எல்லாரையும் பிடிச்சிருச்சு. சோ எல்லாரும் போய் அந்த கேப்ல நிக்கிறாங்க. நின்னு நான் வந்து தேசத்துக்காக இதுக்காக கதறி போல. நம்ம புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க வந்து விசுவாசித்தாலே போதும். ஆண்டவர் சொல்றாரு உலகமே அறியும்னு சொல்லிட்டாரே. அறியும்னு சொல்லிட்டாரா இல்லையா? அறியுங்க, நான் பிலீவ் பண்றேன். The world will know through you. எல்லாம் அப்படி நம்புறீங்க? என் மூலமா நம்ம ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர், அன்பானவர்னு இந்த உலகம் அறிந்து கொள்ளும் அப்படிங்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, they will know God is with you. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. உங்களை பார்த்து ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அதனால ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள ஒன்னா இருக்கிறார். He is one with us. அப்படியே உள்ள இருக்கிறாருங்க. எங்கேயோ தேடி போய் அலையிறது இல்ல, நமக்குள்ள இருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிறார். நம்ம எல்லாரும் அந்த 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 ஒன்னஸ், அந்த ஒரு மனதுல தான் நம்ம என்ன பண்ணணும்? தேறினவர்கள் ஆகணும் அப்படின்னாங்க பாருங்க. இந்த வசனத்துல மேல என்ன போட்டிருக்கு? தேறினவர்கள் ஆகும்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு நமக்குள்ளதான் இருக்கிறாரு, நாம அவருக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா அந்த ஒரு மனதுல டீப்பா போகணும், ஆழமாக போக வேண்டும், அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு மனதுல அந்த யூனியனை இன்னும் நம்ம வாழ்க்கையில புரிந்து கொள்ளுதலில் தேர வேண்டும். அதான் விருப்பம் ஆண்டவருக்கு, தேறினவர்களாக இருக்கும்படிக்கு. இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எவ்ரிடே பிரேயர் பண்றோம், ஜூம் கனெக்ட் பண்றோம். எதுக்கு? நம்ம என்ன பண்றோம்? தேறிக்கொண்டே இருக்கிறோம். யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க? ஆமா, நான் தேறிக்கொண்டே இருக்கிறேன். நம்ம அப்படியே அந்த பெர்ஃபெக்ஷன்ங்கிறது நம்ம அந்த அந்த அதுக்கு நேரா போயிட்டே இருக்கிறது. பாருங்க, போயிட்டே இருக்கிறது. அதான் சொல்லுவேன், நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜேர்னி. இது ஒரு பயணம். ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்பது நான் வந்து இதாயிட்டேன்பா, நான் வந்து எல்லாம் தெரியும், அப்படி கிடையாது. ஒரு நாளும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில எழும்பின உடனே, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு உண்மை வெளிப்படுத்துங்கப்பா, இன்னைக்கு உண்மை நான் அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரே அப்படின்னீங்கன்னா, ஆண்டவர் நேற்றைக்கு நீங்க யோசிச்சதை விட இன்னைக்கு வித்தியாசமா ஆண்டவர் பாருங்க நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிற தேவன், நடத்திக்கிட்டே இருக்கிற தேவன். அவரோட இருக்கிற அந்த ஐக்கியம் வந்து பெருகி கொண்டே இருக்கும். அதான் ஜேர்னி. இதை சந்தோஷமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுவீங்க. யூ பிகம் அடிக்டட் இன் கிரைஸ்ட். வேற எதுக்கும் நீங்க அடிக்டே ஆக மாட்டீங்க. ஆமாங்க, நீங்க கிறிஸ்துவுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா, கிரைஸ்டுக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா, அவருடைய பிரசன்ஸ்க்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா, அவருடைய அபிஷேகத்துக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா, அவருடைய மகிமைக்கு நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா, அவரை பத்தி தெரிந்து கொள்வதற்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு வேற எதுவும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தாது. எதுவும், நிஜமா சொல்றேன், எல்லாத்தையும் ஆண்டவர் மாத்திடுவார். உங்க கடன் பிரச்சனை இருக்கா? உங்களுக்கே தெரியாது எப்படி கடன் அடைச்சோன்னு. ஆமாங்க, உங்க வீட்டு சூழ்நிலையெல்லாம் எப்படி எவ்ரிதிங் வில் அலைன், மாறிதான் ஆகும். அதான் ரகசியம். சூழ்நிலை மாறிதான் ஆகும், வீட்டோட சிச்சுவேஷன் மாறிதான் ஆகும். ஏன்னா உங்களுக்குள்ள மாற்றங்களை உணர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஆண்டவரோட இருக்கிற அந்த யூனியனை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த ஒன்னஸ் அனுபவிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், உங்களுடைய சூழ்நிலை, உங்க கூட இருக்கிறவங்க, உங்க எல்லை எங்கும் அந்த மாற்றம் தெரிந்தே ஆகும், வந்தே ஆகும், வந்தே ஆகும், வந்தே ஆகுங்க. அது சான்ஸே கிடையாது. ஏமே அதனால இதை பேசிக்கிட்டே போலாம், நிறைய பேசிட்டு போலாம். யாரெல்லாம்
இத ரொம்ப பிலீவ் பண்றீங்க? பிலீவ் பண்றவங்க டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஐ எம் ஒன் வித் மை ஃபாதர். இல்ல டைப் பண்ண முடியாதவங்க உங்க வாயில சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவாகிய தேவனோடு நான் ஒன்றாக இருக்கிறேன். ஐ எம் ஒன் வித் மை ஃபாதர் காட். ஐ எம் ஒன். ஐ எம் ஒன். நான் அவரோடு ஒன்னா இருக்கிறேன். இது வந்து ஏதோ பிரதர் சொல்றாரு நம்ம சொல்லணும் அப்படி இல்ல. இதுதான் சத்தியம். இதுதான் ரியாலிட்டி. திஸ் இஸ் த ட்ரூத். இருக்கிறத நான் சொல்றேன். இது உங்களுக்குள்ள புரிய 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 உங்க சூழ்நிலை அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும்.